ஹலோ காய்ஸ் லெஜெண்டரி எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்டரி பண்டில் ஈவோ பண்டில் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து கரெக்டாக வந்து அப்டேட் டைமிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்த உடனே எடுக்கிறேன். அப்புறம் அந்த அனிமேஷன் வீடியோ பார்க்கணும்னா செம்மையாக பண்ணியிருக்கானே. வா செம்மையாக கைஸ் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ டைம் ஸ்பின்னுக்குறான்னு தெரியல. லெஜெண்டரி எக்லிப்ஸ் நம்மகிட்ட 12K டைமண்ட்ஸ் இருக்குது. ஓகே கேம் ஃபில்டர்ஸில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 180 டைமண்ட்ஸ்க்கு 5 ஸ்பின், 1 ஸ்பின்னுக்கு 40 டைமண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வீடியோ. பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு காய்ஸ். இந்த வீடியோ செம்மையாக எடுத்தான இப்படி வந்து நம்ம வந்து எடிஷன் போடுவோம். இதை காட்டி எடிஷன் கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரிவிலேஜஸ் நல்லா தான் இருக்குது. இதுக்கு வந்து எதோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 180 டைமண்ட்ஸ் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஹா எஃபெக்ட்டுமே நல்லா இருக்குது. வேறு எஃபெக்ட்டுமே சூப்பராக இருக்குது பண்ணிட்டாங்க. மறுபடியும் 180 டைமண்ட்ஸை கொடுத்துருக்கான். என்னடா நீங்கள் பரவாயில்ல ஒரு 4 ஓச்சர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சுத்தியல் ஒரு கேக் கூட கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எதுவும் கொடுக்கலையே. ஓகே மறுபடியும் 5 ஸ்பின் பண்ணிடலாம் காய்ஸ். நமக்கு இவ்வளோ இது கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ இருக்குது. சீக்கிரமாக கொடுக்க மாட்டான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சீக்கிரமாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் 5 ஸ்பின்ஸ். இந்த 5 ஸ்பின்லேயாவது நமக்கு கொடுப்பானா? உனக்கு சுற்றியில் தான்டா லோட் அவுட்டில் அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நல்லா இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 6000 டைமண்ட்ஸில் நீங்கள் வச்சுருந்தீங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடலாம். 6000 டைமண்ட்ஸ் இருந்தால் போதும். இந்த 5 ஸ்பின்ல நமக்கு கிடைக்குதா? லாஸ்ட் வரை இழுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. அந்த 60 ஸ்பின்னில் தான் கொடுப்பாங்க இப்பொழுது. லாஸ்ட் எந்த கங்க்ராச்சுலேஷன் ஸ்பின் கிராண்ட் ஸ்பின்னில் எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு டோக்கனை. பரவாயில்ல அப்போ அந்த ஒரு டோக்கனை கொடுத்தானே. இவ்வளோ ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கேன். மறுபடியும் வேகமாக ஸ்பின் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அந்த டோக்கன் கொஞ்சம் முன்னாடி கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்க மாட்டாங்க. உனக்கு சுத்தல் லோட் அவுட் தாண்டா அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. கொஞ்சம் கிரேட்டும் தராங்க. அது சொல்ல போனால் பரவாயில்ல. இந்த 5 ஸ்பின்னில் நமக்கு விழுவலை. மறுபடியும் இன்னொரு 5 ஸ்பின்னுவோம். இதுலேயும் நமக்கு விழுவலை. செம்மடா போச்சு. ஏன்னா அது இப்போ ஸ்பின் பண்ணிகிட்டே இருந்தா எப்படி இந்த 5 ஸ்பின்னில் விழாது. இன்னும் ஒரு 10 கேரண்டி ஸ்பின் இருக்குது. அதுக்குள்ளே விழுந்துருமா அதை பார்த்துடலாம். இந்த ஸ்பின்னில் கண்டிப்பாக விழுவோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா கேரண்டி ஸ்பின்னில் மட்டும் தான் இவன் கொடுக்குறான். 60 கேரண்டி ஸ்பின்னு நினைக்கிறேன். ஒரு இது டோக்கன் இருக்குது 1000 டைமண்ட்ஸ் ஆகும். 1200ன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லக் இல்லைனா 6000 டைமண்ட்ஸ் ஆகும். லக் இருந்துச்சுன்னா 5000 ஆகிடும். செம நம்ம சுற்றி தான் மறுபடியும் ஸ்பின் பண்ணிட்டுருக்கேன். எங்கே கொடுக்குறான் கொடுக்கலையே. லோட் அவுட் அருமை. டிஃப்ரெண்ட்டாக இந்த அனிமேஷன்லாம் கொண்டு வராங்க. இப்போ எல்லாத்துக்குமே கொண்டு வந்துடுவா. இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிறது இந்த மாதிரி அனிமேஷன்லாம் வரும் போல இருக்குது. 8000 டைமண்ட் 12000 டைமண்ட் 8000 டைமண்டாக மாறிடுச்சு. சொல்கிறேன் தெரியல. 4000 டைமண்ட் போயிட்டு கைஸ். இது என்ன கைஸ் இது? ஒரு இதுக்கு 2000 டைமண்ட் எப்படி அதிகமாக போயிட்டுருக்கு. நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க கைஸ். 6000 டைமண்டில் எடுத்துலாம் நினச்சேன். 8000 டைமண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். தெரியும் ஆகாது. 6000 எடுத்துருந்தாங்க. 4th டோக்கனை கொடுத்துட்டாங்க கைஸ். செம 2 டோக்கன் தான் இருந்துச்சு. 4th டோக்கன் தான் நமக்கு 6000 தான் ஆகுது. அரௌண்ட் 6000 டைமண்ட்ஸை தான் நம்ம எடுத்துருவோம் கன்ஃபார்ம். 6000 டைமண்ட்ஸ் வந்துடும். இன்னொரு 1000 டைமண்ட்ஸில் எப்படின்னு வந்துடுவான். 6000 டைமண்ட்ஸ் தான் நமக்கு வந்துடும். மறுபடியும் லோடர் தான் தரான். இப்போ கேரண்டி ஸ்கின்ல தான் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த டோக்கன் சீக்கிரமாக கொடுத்து போகிறதுனால என்னவா அவர் கொடுக்க மாட்டான். லாஸ்ட்டாக தான் கொடுப்பேன்ற காம்போல இருக்குது. ஓகே இதான் வச்சுக்கோ. 5 ஸ்பின் இதுலையும் கொடுக்கல. இதான் மறுபடியும் வச்சுக்கோ. ஓகே அருமை. இதுலையும் கொடுக்கலையா? ஓகே கைஸ் ஃபைனலி நமக்கு 5th டோக்கனும் கொடுத்துட்டான். இவ்வளோ பெனிஃபிட்ஸா இதில் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து போய்க்கலாமா? இருங்க கிளைம் நவ். கிளைம் எக்ஸ்ட்ரா டோக்கன் இருந்துச்சு போல இருக்குது. அதான் ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ நான் வந்து இது என்ன பேனர் கிடச்சிச்சு. இது அவத்தார் நல்லா கலர் லைட் போட்டு ரெண்டுமே கலராக எரியுது. ஓகே இதுவும் எக்யூப்மெண்ட்.
அடுத்து இங்கே வந்து ஒரு லூட் பாக்ஸ் கத்தி மாதிரி இருக்க ஒரு லூட் பாக்ஸ் நல்லா தான் இருக்குது. அடுத்து இது வந்து ஒரு ஸ்வாடு. ஓகே, இது ஓகே தான். அடுத்து நம்ம லாஸ்ட் இந்த லெஜெண்டரி பண்ணிட்டு கொடுத்துடலாமா? கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எடிஷன் கோடு எத்தனாவது கொடுத்துக்க போகிறோம்? வாவ், 3357 கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லாயிருக்கு காய்ஸ். இதில் முக்கியமாக சொல்ல போனால் எனக்கு அந்த லுச்சேந்தர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இதுக்கு ஸ்பின் பண்ணவே வந்தேன். அப்புறம் அந்த அரவேல நிமிஷமே நல்லா இருந்துச்சு. பாய் காய்ஸ்.